அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 29/7/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்துச்சுங்க. வழக்கமாக வந்து செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்துடும் ரேலி வந்ததுக்கப்புறம். ஆனால் சஸ்டைனபிள் ரேலி வந்து இருந்துச்சு உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 1.64% அப்பு, S&P வந்து பார்த்தீங்கன்னா 1.11% அப்பு, நாஸ்டாக் வந்து 1% அப்பு. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் மட்டும் செல் ஆஃப் ஆகாமல் மேலே போயிருப்பான். அண்ட் S&P 500 பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய செல் ஆஃபை வந்து டோஜி கூட போட்டுருச்சு. பட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் சோல் கண்டிஷன் இருக்கிறதுனால ப்ராபப்ளி மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கன்சாலேட் ஆகும். இதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதே மாதிரி யூஎஸோட 10 இயர் பாண்டியில் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஃபாலோ ஆகி திருப்பி 4.1 லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் விக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கீழே வந்து 11% ஃபாலோ சந்திச்சிருக்கு. மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸ் கீழே வருது. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. டெஸ்லாவும் கூகுளும் மட்டும் வந்து லைட்டாக 0.2% நெகட்டிவாக முடிச்சிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம் ஃப்ரைடே அன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து ஏடிஆரை பற்றி நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம மார்க்கெட்லேயே நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு. ஐடி செக்டர்லாம் பயங்கரமாக பாசிட்டிவாக இருந்துச்சு. விப்ரோ ஒரு 3.5%, இன்ஃபோசிஸ் வந்து ஒரு நியர்லி 3% ஏறி இருந்தாங்க. அப்படி ஏடிஆர் பக்கம் போகும்போது இன்ஃபோசிஸ் 3.5%, விப்ரோ வந்து 3%, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கேயுமே. அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐ வந்து அங்கே 1.63, HDFC 0.73. இங்கே பார்க்கும்போது ஓகே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படிங்கும்போது ஏடிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டிக்கெட் கொடுத்துடலாம். ஏடிஆர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து 5,000 கோடி 4,000 கோடி 3,000 கோடின்னு வந்து எஃப்ஐ வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களுமே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ். இதுக்கும் ஒரு பாசிட்டிவ் டிக்கெட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க 3 இண்டெக்ஸுமே பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. கம்பேர்ட் டு டவ் வந்து பார்த்தீங்கன்னா S&P அண்ட் நாஸ்டாக் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி யூரோப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிக்கியும் செம்மையான பாசிட்டிவாக இருக்கான், 2% அப்பு. தைவான் மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்கிறான். இவன்லாம் வழக்கமாக வந்து மற்ற மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது 1% நெகட்டிவ் இருப்பான். அதனால் இவனை பற்றி பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஸோ வந்து இப்போது பாசிட்டிவ் டிக் இதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் டிக் வாங்கி செம்மையான வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது நம்ம மார்க்கெட். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்க போது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறான். 25,022 அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம ஃபர்தராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா எக்கனாமிக் கேலண்டர். அதில் வந்து நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுடைய இன்னும் 2 நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா FOMC மீட்டிங், அதாவது யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். ஸோ ஜூலை 31 அன்றைக்கி இது நடக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு 95% மக்கள் நம்புகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100% மாற்ற மாட்டாங்க. ஏன்னா எக்கனாமி வந்து இப்போ வர டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு சாதகமாக தான் வருது, மாற்றுறதுக்கு சாதகமாக தான் வருது, மாற்றாமல் இருக்கிறதுக்கு சாதகமாக வருது. ஸோ அதனால தான் இத்தனை பேர் இப்படி கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்கேஸ் அதாவது செப்டம்பர் மாதம் இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 0.25% வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இதுதான் நிலவரமாக இருக்குது. இன்கேஸ் ஒரு 0.5% இந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதாவது 99% வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த மீட்டிங்லேயே வந்து சப்போஸ் சேஞ்சுக்கு இது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மார்க்கெட்டை கையிலேயே பிடிக்க முடியாது. செம்மையான ஒரு 200-300 பாயிண்ட் அளவுக்கான கேப்பை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி நடக்கலை அப்படின்னா பாசிட்டிவாக தான், ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பனிங் வாய்ப்பு இருக்குது 2 நாட்களில். ஸோ இந்த வீக்கில் இந்த டேட்டை நான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31 அன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு சம்பவம், தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது நடக்காமல் போயிடலாம். பட் அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்தராக நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வந்துடுவோம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 பாயிண்ட் அவன் ஏறிக்கிட்டே இருக்கிறான். ஸோ மேபி நல்ல ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் நம்ம எதிர்பார்க்கலாம்.
அப்படியே நீங்கள் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து 2 நாட்கள் மிகப்பெரிய ரேலிங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தேர்ஸ்டேவும் நல்ல ரேலி, ஃப்ரைடேவும் நல்ல ரேலி. தேர்ஸ்டேவோட லோவிலேருந்து ஃப்ரைடேவோட ஹைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 2.73% மேலே போயிருக்கிறான். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரணும். இப்போவும் அவன் கேப் அப்னு காமிக்கிறான்னா எடுத்தெடுப்புலேயே வந்து மார்க்கெட் திருப்பி வந்து ஃப்ளாட்டாக கீழே வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் இந்த ஓப்பனிங்கை நம்பாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரேலி வந்து ஃப்ரைடே வரல, 400 பாயிண்டில் ஏறல அப்படின்னா நம்ம இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து நல்ல ரேலியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இனிஷியலாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரும். ஸோ மார்க்கெட் கீழே விழுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து இருந்துங்க. ஆனால் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஃபால் வருமானு கேட்டால் வராது. மேபி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் முதல்ல வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே போயிட்டு கீழே வந்து பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. இங்கேயும் பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு, இங்கேயும் பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப் ரேலி தான் மேலே வரை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்குது, ரிவர்சல் பாயிண்ட்லேயும் அது இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி இங்கே இந்த 24,600 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது வந்து 4th டைம் வந்து டச் ஆகுது. மேபி இதை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓரிரு நாட்கள் நீங்கள் கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து சிபிஆர் பக்கம் போயிடலாம் நிஃப்டிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி சிபிஆர் நம்ம பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச நிஃப்டியில் வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. எஸ், உங்களுக்கு வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஏகப்பட்ட பையர்ஸ் வந்து, அதாவது இந்த 24,400 லெவல் ஆர் 350 லெவலில் ஏகப்பட்ட பையர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த லெவல் அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இது ஒரு ஹியூஜ் ரேலி, ஹியூஜ் ட்ரெண்டிங் டே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சிபிஆர் வரும்னா ஒய்டு சிபிஆர் தான் வரும். நார்மலாக என்றைக்குமே ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் கன்சால்டேஷன் தான் நடக்கணும். அந்த லாஜிக்காக வச்சு ஒய்டு சிபிஆர் வரும். ஸோ அந்த ஒய்டு சிபிஆரில் இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சிபிஆரோட சென்ட்ரல் லைனுங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 24,700 அப்படிங்கிற லெவலில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சிபிஆர் ரிவர்சல், அந்த ஃபால் வந்தாலுமே இந்த சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி R1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இல்லாமல் 25,000 லெவல் அப்படிங்கிறதும் இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் 25,000க்கு போனதே இல்லை. 800 லெவல் 900 லெவல்லே பிடிச்சி இறக்கிட்டாங்க. ஐ திங்க் 850 லெவல் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து R1 இருக்கிற இந்த 24,995 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் உங்களுக்கு சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சல் இது 2 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதை தாண்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வால் கீழே வந்துச்சுன்னா S1 ரிவர்சல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் சேம் கைண்ட் ஆஃப் ரேலி இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஓவர்சோல் கண்டிஷன் இருந்துச்சு. அதனால் இது இந்த ரேலி வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரேலியாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 0.8% நிஃப்டியோட கம்மியாக தான் ஏறி இருந்துச்சு. ஆனால் 0.8% வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து பொசிஷனலாக பார்த்துடலாம். ஏன்னா பொசிஷனலாக பார்த்துட்டு இன்ட்ராடே லெவலில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அதாவது கீழே உங்களுக்கு லோயரில் போட்டு போயிருக்கான், வந்திருக்கான், ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்திருக்கான், இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து அவன் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருந்தான்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். இப்போ இங்கே மேலே வரைக்கும் வந்துட்டானா, அப்படி மேலே வரைக்கும் வந்தானா என்ன அர்த்தம்? இந்த ட்ரெண்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த இடத்துல பிரேக் அவுட். ஸோ இந்த 51,450 வந்து தாண்டி மேலே போயிட்டான்னா ஃபர்தராக மேலே இவ்வளோ தூரம் போகலாம், 52,200 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பேங்க் நிஃப்டியும் ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று கன்சாலிடேஷன், அப்படி இல்லைனா மேலே போகணும். ஸோ மேபி நல்ல ரேலி வந்துருக்கனால ஒரு நாட்கள் கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து சிபிஆர் டெய்லி சிபிஆருக்கு போயிடலாம். டெய்லி சிபிஆரில் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர்லாம் வரல. ஏன்னா அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆனால் R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்றைக்குமே டிசெண்டிங் சிபிஆரில் வந்து உங்களுக்கு மேலே R1க்கு மேலே க்ளோஸ் வச்சாலே அது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான், டே ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 51,500 தாண்டிட்டா ஃபர்தராக ஒரு பெரிய ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 150 பாயிண்ட் கேப்பை ஃபில் பண்ணிட்டான் அப்படின்னா மேபி இன்னைக்கு கேப் அப் ஆகிறது 500க்கு மேலே இருக்கலாம். அந்த 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டோம்னா ஃபர்தராக மேலே நம்ம ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே நம்ம டுமாரோ சிபிஆர் பக்கம் போயிடலாம். இப்போது ஸோ பேங்க் நிஃப்டியுமே ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி ஒய்டு சிபிஆர் தான் வந்திருக்கு. இது ஒரு அசனிங் சிபிஆராக வந்திருக்கு.
ஸோ இன்றைக்குமே அப்போ அசனிங் சிபிஆராக இருந்தாலும் அது வைடு சிபிஆராக இருக்கிறதுனால ரிவர்சல் ட்ரேட் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இன்கேஸ் ஃபால் வர பட்சத்தில் சிபிஆர் இந்த மேலே டிசி கிட்டேயோ ஆர் சிபிஆரோட சென்ட்ரல் பிவட் கிட்டேயோ உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் சொன்ன அதே விஷயங்கள் தான். இதுலேயும் ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்குது. இன்கேஸ் அதையும் தாண்டி ஃபால் வந்துச்சுன்னா S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து விட மாட்டாங்க. அப்படி விட்டாங்கன்னா இந்த ரேலியே ஃபேக் ரேலி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இவ்வளோ தூரம் ப்ரைஸை மேலே கொண்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி மிட் செலக்ட், இன்றைக்கி மிட் கேப்போட எக்ஸ்பைரி. அவனும் சலிச்சவன் இல்லை, உங்களுக்கு செம்மையான ட்ரெண்ட் ஆயிருக்கான். 2% ட்ரெண்ட் ஆயிருக்கான், நிஃப்டியோட அதிகமான ட்ரெண்ட் ஆயிருக்கான். ஸோ இவனுமே இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியோட ட்ரேட் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவனுமே நல்லா கேப்பபிள் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் விர்ஜின் சிபிஆர் வேறு வந்திருக்கு, செம்மையான ஒரு ரேலி இருந்திருக்கு. அண்ட் இவனுமே டே ஹையில் தான் வந்து முடிச்சிருக்கிறான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிபிஆர் லெவலில் பார்த்துடலாம். ஸோ சேம் அதே கான்செப்ட் தாங்க, வைடு சிபிஆர் வந்திருக்கு. ஸோ R1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல், ஹை ப்ராபபிள் ட்ரேட். நான் 100% சொல்லுவேன், எனக்கு மிட் கேப்லாம் கீழே போக மாட்டான், S1க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் கூட போனால் அது ஹை ப்ராபபிள்னே போகவே மாட்டான். அதனால் சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி அயன் காண்டாருங்கிறது கூட இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட வியூ ஃபார் த 3 இண்டிசஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இது தப்பாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. நான் மார்க்கெட்டில் வர டேட்டாஸ், வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணி அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை டோட்டலாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கையில் இருக்க ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு 1 to 2% ரிஸ்க் மட்டும் எடுத்திங்க அப்படின்னா உங்களால் லாங்கர் டைமுக்கு மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ நம்ம அதனால் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.